நம்ம ரொம்ப நம்ம வந்தோம்னா நம்ம உனக்கு அடிமைங்கிற எப்படி பேசலாம்? கேளியா அடியா அடியா அடியானு அடி வாங்கிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளைக்கு மரியாதை ஒருத்தர் பேசுறாங்கல்ல அடச்சே மாமா சூப்பரா இருக்கு மாமா. எது சூப்பரா இருக்கு? அவ்வளவு கோவம் அந்த புள்ள வேலை வந்தோடனே இருக்கிறலாம் தோணுது. ஆளு மூஞ்சி சைஸையும் பாரு. நிலம் பொம்பளை பிள்ளையா நிலா பெத்து விட்டுருக்காங்க பாரு. என்ன ரவுடியா நின்னு உண்மைதான் மாமா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எங்க எங்க அண்ணன் சரவணன் பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளுது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிட்டு அலையலாமா? ஏன் என்ன பண்ணலாங்கிறிய? ஏன் மாப்பிள்ள இந்நேரம் வந்து பிள்ளைய நெஞ்சில கைய வச்சு தள்ளி இருக்க கூடாது? ஆமா மாமா அந்த பிள்ளை எந்த அளவுக்கு நம்ம தள்ளுதோ அந்த அளவுக்கு அது கடல் உள்வாங்க போகுதுன்னு அர்த்தம். என்ன சொல்ற? நம்ம அமைதியா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப அலை அடித்து கொண்டே இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஆமா. அப்ப என்ன பண்ணும்? இந்த பாறை மண்ணு எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கும். திடீர்னு பாருங்க கேட்டுக்கியா எல்லாம் உள் வாங்கிடும். அப்பதான் எல்லாம் வெளியா தெரியும் தெரியுமா? அந்த மாதிரி மாமா பொம்பளை பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணாலும் அமைதியா போயிடணும் மாமா. ஓ வெளியாகிற வரைக்கும் சும்மா இருக்கணும். அப்படி நினைக்காத. இது ஒரு எதிர்பார்ப்பு. வெளியாகிற வரைக்கும் கடல் உள்வாங்குற வரைக்கும் அமைதியா இருக்கணும். இது வந்து எதிர்பார்ப்பு. எல்லாத்துலயுமே இப்படி இருக்க மாட்டோம். எதிர்பார்க்கறதுக்கு எல்லாத்துலயும் எதிர்பார்க்க மாட்டோம். இதே வேற ஒரு பொண்ணு என்ன இப்படி தள்ளி இருந்துச்சுன்னா சும்மா இருந்திருப்பனா? போட்டு கும்மாங்குத்து குத்தி இருப்பா. அப்படி நீ அப்படி கிடையாதுடா. அப்படி கிடையாதுடா செல்லம். அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரும் நிக்கிறப்ப எனக்கு ரெண்டு பேரும் நிக்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? பள்ளியோட ஆண்டு விழால எல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குவாங்க. அதே ஃபீலிங்ல நிக்கிறேன் நானு. என்ன ரொம்ப அதிகமா பேசிட்டே இருக்க? நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ஆம்பளை மரியாதை கொடுத்து பேசு. பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து. ஆண் இல்லை பெண் இல்லை. பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது. சிவன் இல்லை சக்தி இல்லை. சக்தி இல்லாம சிவன் இல்லை. ஜட்டி இல்லனா பனியன் இல்லை. பனியன் இல்லாம ஜட்டி இல்ல. அதையும் மாத்திட்டாங்க. தெரியாதா? ஓ இந்த அளவுக்கு பேசியா நீ? சரி பெண்களுக்கு மரியாதை கொடுக்க ஆண்கள்னு சொல்றல. ஆம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்திருக்கியா? மரியாதை கொடுக்காமல இருக்காங்க. என்னைக்காவது கட்டன பொண்டாட்டி கட்டன புருஷனை கால்ல விழு வச்சு பாத்திருக்கியா? என்னத்துக்கு? என் பொண்டாட்டி புருஷங்கல்ல விழுவுன்னு எது இருக்கா நான் கேக்குறேன். அதானே என்னப்பா நியாயம்? சொன்ன கால்ல அவனே இல்லையா? என்ன? என்னைக்காவது புருஷனை பொண்டாட்டி கால்ல விழுந்து வச்சு பாத்திருக்கியாங்கற? ஓ அப்படி சொல்ல வரீங்களா? புருஷனை பொண்டாட்டி கால்ல ஆகலையே அப்புறம் எங்க நான் புருஷனை பொண்டாட்டி கால்ல விழு வச்சு பாத்திருக்கீங்களா? வெளியில தெரியாம விழுகிறாங்களே என்ன பண்றது? ஏன்னா மரியாதை கொடுக்குறாங்க நம்ம தமிழ் மாநிலத்தை. அதனாலதான் கட்டண புருஷங்கால பொண்டாட்டிங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ ஆசீர்வாதத்துல வாங்கிருக்கியா? இல்லையே எனக்கு கல்யாணமே ஆகல இன்னும். ஆசீர்வாதத்துல வாங்கிருக்கியா இல்லையா? கல்யாணம் ஆகலங்கற. கல்யாணம்லாம் ஆகணும்னு தேவையில்லமா? ஆதார் கார்டு இருந்தா போதும் வாங்கிடலாம். அப்படியா? எதுல? ஆசீர்வாதத்துல. ஆசீர்வாதத்திலயா? இல்லங்க என்ன வாங்குனது இல்ல. சூப்பர்ல கரெக்ட்டா அண்ணன் கண்டுபிடிச்சா பத்தியா? வாங்குனது இல்லையா? இல்லையே. லோன் ஆசீர்வாதம் இல்ல. அதுக்கு கல்யாணம் ஆகணுங்கிற அவசியம் இல்லமா? அதுதான் வாங்கலையா நான் இன்னும். வாங்கலையா? வாங்குனேன்னு சொல்ல முடியும். இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன். கட்டண புருஷங்கல்ல உளுந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னா உண்மையிலேயே சொல்றேன் மனைவி நீங்க எல்லாம் வந்து ஆயுள் உங்களுக்கு எல்லாம் பெருகுமா? எத்தனை வாட்டி விழுந்து விழுந்து கும்பிடுறீங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து ஆயுசு ஒவ்வொரு வருஷம் கூடிக்கிட்டே போகுமா? சரி இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல சொல்லி வச்சிடணும். அப்பதான் வீட்டுல நிறைய பேர் விழுவா போய். இது உண்மைன்னு சொல்லி நானே கேட்டுட்டேன். நமக்கு ஆயுள் எப்படி தெரியுமா கூடும்? ஆண்களுக்கு அதே மாதிரி இன்னொரு தெரியுமா? காலையில கட்டண புருஷனுக்கு மனைவி ஒரு முத்தம் கொடுக்கணும். சாயந்தரம் படுக்க போகும்போது ஒரு முத்தம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா 2 வருஷம் ஆயுள் கூடுமா? நிறைய இருக்குமா? இன்னும் ஆயுள் கூடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. சரி இப்ப நான் கேக்குறேன் இந்த இடத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கீல்ல இப்படி பண்ணிட்டு இருக்கீல்ல சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? சோறு சாப்பிடல. சாப்பாட்டுல சாம்பார் ஊத்தி சாப்பிட்டில்ல? அப்ப குழம்பும் சோறும் சேர்ந்தாதானே அந்த சாப்பாடு ருசியா இருக்கும். அது மாதிரி கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ ஒரு பேச்சுக்கு நீ பொண்டாட்டி. கதை அப்படி போகுதோ? நீ ஒரு பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஒரு பேச்சுக்கு. யாருக்கு யார் பொண்டாட்டி? இப்போ நீ பொண்டாட்டிமா? சரி. நான் புருஷன். நம்ம 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோம்னா நல்லாவா இருக்கும்? நல்லாவே இருக்காது. நம்ம 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா. அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உனக்கு ஆயுள் கூடணும். கூடணும். எத்தனை வயசு? இப்போ உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? எனக்கா 17. வேணாம் இந்த நேரத்துல நான் உன்னை பொண்டாட்டின்னு வச்சுக்க என்னை போக்சோ சட்டத்துல உள்ள போட்டுருவாங்க. இது எனக்கு தேவையா? அப்படியா? 18 வயசு இது அண்ணே செல்லுல எடுக்கிற ஆதாரத்தை அழிச்சிருனே. ஏயா? அந்த புள்ள குழந்தை தொழிலாளர்னே. கை சுண்டு வரல் கூட உன் மேல படக்கூடாதுமா.
அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இது கலை, நாடகம், இயல் இசை நாடகம், நடிப்பு. இதில் வந்து நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஒன்றும் தப்பா நான் ஒன்று கற்பழிச்சுனாமா இல்லை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோம்மா வேணா வேணாம். என் ஆசா இதோட மண்ணா போதே என்னமா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிசினஸ். என்ன பிசினஸ்? இழந்த பழங்க. அட ஏமா பொழுதன்னைக்கு இழந்த பழம் இழக்காத பழம்னு வேற ஏதாவது புதுசா? அந்த ஒரு இழந்த பழத்தை பறிக்க எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? என்ன கஷ்டப்படணும்? எல்லாம் இழந்த பழம் வெறும் முள்ளு முள்ளா இருக்குங்க மரம் எல்லாம். இங்க பாரு, முள்ளு முள்ளா இருக்கு. ரோஜா பத்தியா அழகா முள்ளா அழகா தான் இருக்கும். அது நமக்கு வேணும்னா என்ன பண்ற? பல முள்ளுகளை கிடந்த இடத்துல ஆபத்து இருக்கும் பாத்தீங்களா? அதனால தான் சொல்றேன், கட்டுன மனைவியா இருந்தாலும் சரி கட்டுன புருஷனுக்கு மரியாதை கொடுங்க. அதே போல கட்டுன பொண்டாட்டிக்கும் கட்டுன புருஷனும் மரியாதை கொடுங்க. இப்பதான் நீங்க நியாயமா பேசுறீங்க. ஏங்க நான் இவ்வளவு நியாயம் இல்லாம பேசுறேன்? ரெண்டு பேரும் சரிசமமா பேசுறீங்கல்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, என் உண்மையிலே நான் மரியாதை கொடுப்பேம்மா. ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா நான் காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா? யார் அந்த பொண்ணு? ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட பேசாது. திடீர்னு பேசும். இப்ப கூட ஒரு மாசமா பேசல. நான் அதை கத்தி கவலைப்படலையே. ஆனா அந்த பொண்ணு யாரும் என்ன அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் அந்த பொண்ணை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேமா? உண்மையிலேவா? யார் அந்த பொண்ணு? யார் என்னன்னு உனக்கு ஆதார் கார்டை கொடுப்பாங்க. அப்ப பாத்துக்க. சரி உங்களோட கதையை சொல்லுங்க. அன்புங்கிறது வந்து அதுதான்மா சொல்றேன். பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் அன்பு. ஆமாங்க. அது நீ என்னமோ ரொம்ப இதா பேசிக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம அடிமைங்கிற அப்படிதான் சொல்லுவேன். நம்ம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்பெல்லாம் இருக்க கூடாது. இப்பதான் சொல்ற ஒரு பிள்ளை என்ன புருஷன் பொண்டாட்டியா? இல்லப்பா, இப்பதான் சொல்றாரு ஒரு பொம்பளை பிள்ளை நான் காதலிக்கிறேன்னு. இப்போ என்னைய சேர்க்கிற என்ன? சரி விடு. அம்மா நீயே பொம்பளை பிள்ளைய காதலிக்கிறேன்னு சொன்னா அப்படி இன்னாரும் சொன்னா அப்படியா? அதுதான் உன்னைய சொல்லிட்டு இருக்கா அப்படி. போய் உங்கள்ட்ட போய் சொன்னேன் பாரு. என்னைய பேசு. ரோட்டார வீட்டுக்காரி. காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு மணி 12:30 காலுக்கு மேல ஆயிடுச்சு. ஆமா, ஆட்டத்துல ஒரு 4 ஆட்டத்தை விட்டுருவோம். ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி. நிக்கட்டுமா போகட்டுமா? நிக்கட்டுமா போகட்டுமா? போ சொல்றியா? மறைச்சு நிக்கிற சின்ன குட்டி மறைச்சு நிக்கிற சின்ன குட்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி, போனாலும் போடி புதுக்கோட்டை கோவில தாண்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை கோவில தாண்டி. என்னம்மா இந்த புள்ள பாத்தீங்களா? விரிச்சாலும் அடிக்கணும், ஒடுக்குனாலும் அடுக்கணும். ஆம்பளை ஒண்ணு கண்ணுன்னு ரொம்ப காலமா பாதுகாக்கிறது இதுதான். இதுல கொண்டு வந்து நீ பல்பை பீஸ் பண்ண பார்த்த பத்தியா? உக்காந்து யோசிப்பாங்கடா. பச்சை பார்வதி ராதடி, பச்சாங்குரி மாறாதடி. கோவியே வந்தனம் பூசமா சந்தனம். அப்படி இருக்கணும் மாமா, சுறுசுறுப்பா. என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன கதை வேணும் அள்ளி தருவேன். என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பு. வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பு. அது எப்படி ரெண்டு பேருமே ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, ஒரு கட்டம் போனதுதான். இது சேர்ந்து அறப்ப சப்புன்னு தானே இருக்கு. தனித்தனியா ஆடி பார்ப்போம், அதுல தெரியும்.
ராசாத்தி உன்னை எண்ணி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ராசாத்தி ஓ நினப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி ஓ சிரிப்பு புளிய மிஞ்சி போலாச்சிடி போரணி வாக்கப்பட்டு உடஞ்ச நான் ஏற்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் உன் நிறந்தாண்டி போக முடியாது. ரொம்ப அடியமச்சி விட்டு மயிலே என் மனசு போடும் மரபு போல கும்பாசம் தெரியுதடி இதுல என் சோகம் புரியுதடி. இதோட இந்த புள்ள மன்னிப்பு கேட்டு போயிருச்சுன்னா முடிச்சுக்கலாம். சரி இல்லைனா நான் மறுபடியும் ஆடுவேன். நான் ஆடுற ஆட்டத்தை ஆடணும். என்னையா சொல்ற? மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணுமா? என்னன்னு கேட்கணும்? ஐயா ஐயா சாமி சாமி என் வீட்டுக்காரே என் வீட்டுக்காரவா? ஆமா வீட்ல உள்ள காரே வீட்ல உள்ள காரே மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சுக்கங்க. இனிமே ஒரு பொம்பளை பிள்ளையா இனிமே பொம்பளை குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன். குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். ஆமா எக்கு தப்பாலாம் பேச மாட்டேன். எக்கு தப்பாலாம் பேச மாட்டேன். பேசாம இருக்க மாட்டேன். பேசாம இருக்க மாட்டேன். அப்ப பேசுவியா நீ? பேசுவையா? என்ன பண்ணுவ? ஆடியா ஆடியா கேடாயாண்டு. ஹே இது ஏதோ குட்டி ரவுடியை கூட்டிட்டு வந்திருக்காங்கயா. குட்டி ரவுடியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது இல்ல எல்லாம் ஜிம்பாடி. ஆதிகரிடவனே ஆதிகரிடவனே நீலமேகவண்ணா உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஊதினார் செங்குழலே உலகளந்தே மாயவனே 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 வராறு கருப்பர் வராறு வராறு கருப்பர் வராறு ஐயா அண்டம் கீடு கீடுங்க ஆகாசம் இனுமனுங்க தன்னை ரெண்ட உருட்டிக்கிட்டு காலில் சலங்க கட்டிக்கிட்டு வராரு வராரு. முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது சின்ன
ஆடலையா? அது நம்ம ஆளு, அது ஒரிஜினல் சரக்கு. இப்பைக்கு இறங்கவே இறங்காது நம்மளை. டைமண்ட்ரம்மா என்னப்பா இப்படி குவாலிட்டி வரையும் சொல்றாப்லப்பா. ஆடி மாசம் காத்தடிக்க பாடி பிரமாதம். ஓகே, ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் எத்தனைக்கு மானே மாங்குயிலே. ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே. ஆடி மட்டும் கட்டடிக்க வாடி கொஞ்சம் எத்தனைக்கு மானே மாங்குயிலே. அப்படிலாம் கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் கூட தெரியாது. என்னங்க நான் பண்ணேன்? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஆட சொல்லலாமா? ஒரு என்னம்மா நான் பண்ணேன்? என்னம்மா நான் பண்ணேன்? ஏங்க என்னம்மா ஆடணுமா? சரி இரு, இந்த ஆட்டம் ஆடுவியா ஆட மாட்டியா? ஆட முடியாது. தோத்துருச்சு வா. இந்த மேடையில் நான் ஆடுறேன். குட்டி டான்சர் பரிமளா அவர்கள். ஆடி மாசம் கட்டடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்கு மானே மாங்குயிலே. ஆட நான் குயிலே கொஞ்சம் பாடு ஆட்டி ஏன் இந்த அவசரம்? இப்ப இவர் ஆடுனதை நான் ஆடணும்னு சொன்னாரு. ஆமா, நான் ஆடுறத அவர் ஆட சொல்லுங்க. அவர் ஆடுனதை நான் ஆடுறேன். கண்டிப்பா. அப்படியே போட்டின்னு வந்துருச்சு. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியினை வந்து விட்ட சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியினை வந்து விட்ட சிங்கம். பாத்தியா, எங்காலே கை தட்டி இருக்காப்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? எதுவும் தெரியல. லவ் பண்றியா? ஏய், இந்த லவ் பண்றியா? அட ஏன்பா நீ வேற ஏப்பா, அவரும் ஆண்மகன் தானே, அவருக்கும் ஆசை இருக்காதா என்ன? முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா தலையை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு சிகப்பு சேலையில் காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவா. அப்பா சிகப்பு சேலையில் காட்சி தருவா, சிங்கத்தின் மீது ஏறி. சிகப்பு சேலையில கட்டி வருவான், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவான். அம்மா அம்மா என்ற காளியம்மா அருள் தருவான். பாத்தீங்களா, இந்த சின்ன வயசுல ஆம்பளை எது செஞ்சா இதெல்லாம் ஓல்டு மாடலாம்.
புதுசா ஏதாச்சும் செய்யணுமா? அவர் அண்ணனை செஞ்சு காமிப்பாரு. நீங்க செஞ்சுட்டா இல்லையா? செஞ்சுட்டா இல்லையா? ஓகே. ஓல்டு மாடலா அண்ணன் இப்ப செஞ்சு காமிப்பாரு. நீங்க அது மாதிரி செய்யணும். அவர் செய்யறது வந்து யோகாசனம் புடி. இப்ப நம்ம செய்யறது காதல் பண்ணுவோமா? ஆட்டம். ஓம் பொண்டாட்டின்னு வேற சொல்ற. அவர் பொண்டாட்டிலாம் வீட்ல இருக்கு. லவ்ஸ். ஊ சொல்றியா பாட்டு வேணுமாமா? சேல 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 கட்ட குரு குரு குருன்னு பாப்பாங்க. செல்ல 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 கிட்ட குரு லேடிஸ் பண்ணா பரவாயில்ல, நீ இப்படிங்கிறியே. குட்ட குட்ட கவனம் போட்டா குறுக்காம இருக்கா பாப்பாங்க. பாட்டாவே வர்றாப்லப்பா. காதல் பண்ணலாம் முடிவு பண்ணி. காதலிச்சிருக்கீங்களா? உங்களோட காதல் எப்படிப்பட்ட காதல்? யாரையா காதலிச்சிருக்கீங்களா? இல்லங்க. இனிமேதான் காதலிக்கலாம்னு இருக்கேன். அப்படியா? ஆமா. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பொண்ணை நினைச்சு தான் நான் பாட போறேன். அப்படியா? நீங்க எனக்காக அந்த ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க போதும். ஆமா. வேற யாருக்கோ ஆக நீங்க பாடுவீங்க, உங்களுக்கு நான் ஒத்துழைக்கணுமா? இல்லம்மா, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வர முடியாதுல. அப்படியா? ஆமாமா. இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு யாரையும் கூட்டிட்டு வர முடியாது. ஆமா. ஏய், கல்யாணம் ஆகலப்பா, நீ வேற பேசாம இரு. என் மனதில் உள்ள அந்த காதலிக்காக, என் உயிருக்காக பாடல். எப்படிப்பட்ட பாடல் தெரியுமா? எப்படிப்பட்ட பாடல்? சத்தியமாக சொல்கிற, காதலிச்சுனாலும் கையே விட மாட்டேன். என்னால் கை விடுற பழக்கமே கிடையாது. கையை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, இறுக்கி பிடிச்சிக்குவேன். அதுவாக அத்துட்டு போனாதான் உண்டு. ஏன்னா மாடு உலக கலைஞ்சா நம்ம என்ன பண்ணுறது? என்ன மாமா? காதல் அத்தமாக ஒன்று நினச்சி தண்ணீர் இல்லையவா 4.5 பேசு. அவங்க மட்டும் தான் டூயட் பண்ணுவாங்க, இல்லை நான் பண்ணுறேன். தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீரோட்டும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா. கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா. உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னாக்கு இன்னாதான் சாமி சொன்னதம்மா. கல்யாணம் வைபோகம் தன்னால் ஆகும் அம்மா. இங்கு உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீரோட்டும் பூந்தோட்டமே, உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்றை ஒன்று மறைத்து விட்டேன். சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு. உன்னிடத்தில் இத்தனை நாள் ஒன்றை ஒன்று மறைத்து விட்டேன். சின்னஞ்சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு. கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா, தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா. நல்லவன் என்று உன்னையே நம்பினேனே, உண்மை அறிந்து துடித்தேன். இங்கு நானே போதும், இனி போதும் போதும் மோசம். போட்டதெல்ல வேஷம், இது போதும் போதும் மோசம். நான் கொண்ட சம்சாரம் இந்த சங்கீதம், இதை கண்டு கொள்ள முடியாமல் ஆர்ப்பாட்டம். தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, பன்னீரிலே நீரோட்டும் பூந்தோட்டமே, நெஞ்சமெனும் பாடலிலே என்னை எள்ளி கொடுத்து விட்டு, நல்ல இசை தேடலிலே வேறதையும் மறந்து விட்டு. நெஞ்சமெனும் பாடலிலே என்னை
மறந்து விட்டேன் என்னுடைய சங்கீதமே என்னுடைய சாரீரமே ஒன்றே ஒன்றுதான் இனிமேல் பிரியாது அல்ல அல்லத்தான் அமுதம் குறையாது செல்லு தமிழ் கல்லு உன் கல்லில் உள்ள கல்லு என்னாலும் என்றாகும் உன்னை நீங்காது இனி காலம் தோறும் ஓயாது ஆராவணம் தண்ணீரிலே முகமாக்கும் ஆகாயமே பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே என்னாருக்கு என்னதான் சாமி சொன்னதமா கல்யாணம் வைபோகம் கண்ணால் இன்று உள்ளே விட்டு நான் வாழ ஆகாதம்மா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே தண்ணீரிலே நீரோட்டும் பூந்தோட்டமே உங்க காதல் அப்படிப்பட்ட காதலா? எப்படிப்பட்ட காதல்? என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? தன்னனானே நானனானே தன்னானே தானனானே நானனானே தன்னனானே நானனானே தன்னானே தனனனானே நானனானே கோபக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல சிரிச்சிடுவார் முறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோபக்கார ஆனா கோபக்கார இவரு கோபக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல தண்ணி பாண்ட வந்ததுமில்லை உன் மச்சான் தாறுமாற நடந்ததுமில்லை மச்சான் தாங்கிடுவார் எங்கிடுவார் தங்கமேனு கூப்பிடுவார் தண்ணி போட்டு ஆனா தண்ணி போட்டு இவரு தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல போடின்னு சொன்னதும் இல்ல ஓடி கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல போடின்னு சொன்னதும் இல்ல கிட்ட பொறுமை மீறி அம்மா. நடந்ததும் இல்ல செல்லம் ஆசையோடு பேசிடுவார் ஆசையோடு பேசிடுவார் அழகியேன்னு கூப்பிடுவார் போடியிடு என்ன போடியிடு வெளிய போடியிடு சொன்னதும் இல்ல என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல ரொம்ப சாரையா தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல தண்ணி போட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல தாங்கிடுவார் எங்கிடுமா ஆஹா. தாங்கிடுமா எங்கிடுமா தங்கமேனு கூப்பிடுமா கோபக்கார மச்சானுமில்லை என் மச்சான்